அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் தங்க நகை என்று கூறி போலி நகையை அடகு வைத்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண்ணை அடித்து கொலை செய்ததாக நகைக்கடை உரிமையாளர் ராஜாராம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். அருண், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை சரவணம்பட்டி அடுத்த சின்னமேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் அதே பகுதியில் சிவசெல்லி நகை அடகு கடை என்ற பெயரில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். அவருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் சுதா என்ற பெயரில் சுமார் ஒரு 42 வயது பெண் அறிமுகமாக இருக்கிறார். அந்த பெண் தன்னிடம் தங்க நகைகள் இருக்கிறது, அவசர தேவைக்காக பணம் வேண்டும் என கூறி ஏற்கனவே 1-2 முறை அவரிடம் தன் கையில் இருக்கக்கூடிய நகைகளை அடகு வைத்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த தங்க நகையை அவர்கள் பரிசோதித்த நிலையில அந்த நகை போலியான நகை, கவரிங் நகை என்பது அவர்களுக்கு தெரிய வந்த நிலையில அந்த பெண் குறித்த முழு விவரங்கள் தெரியாமல் தேடி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்று முன்தினம் மீண்டும் அந்த பெண் அந்த நகைக்கடைக்கு சென்று மீண்டும் தன்னிடம் இருக்கக்கூடிய நகையை கொடுத்து சுமார் 90,000 ரூபாய் பணம் வேண்டும் என கேட்டிருக்கிறார். அப்பொழுது ஏற்கனவே இந்த பெண்ணை தேடி வந்த அந்த நகைக்கடை உரிமையாளரான ராஜாராம் என்பவர் அந்த பெண்ணை கடையிலேயே உட்கார வைத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் தனது அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் அவரது அந்த கடையினுடைய நண்பர்கள், கடை உரிமையாளரின் நண்பர்கள் என 5 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை அந்த நகைக்கடைக்கு உரிய தாக்கியதுடன் அந்த நகைக்கடைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு சென்று கையாலும் கட்டையாலும் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல அந்த பெண் அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார். மயங்கி விழுந்த அவர் மயக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று இந்த நகைக்கடை உரிமையாளரும் அவரது நண்பர்களும் அங்கிருந்து சென்ற நிலையில நேற்று அதிகாலை அந்த பெண் உயிரிழந்த நிலையில சடலமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த ராஜாராம் நகைக்கடையினுடைய உரிமையாளர், நகை அடகுக்கடையின் உரிமையாளர், அவர் உடனடியாக சரவணம்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த கூறியிருக்கிறார். இந்த சம்பவங்களை அவர் கூறியதை தொடர்ந்து ராஜாராமை அங்கே வைத்து விசாரிக்கும் பொழுது அந்த பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது மனைவியான சுதா என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த ராஜாராமை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக சுதாவினுடைய உறவினர்களுக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டியில் இருந்து அவர்களது உறவினர்கள் தற்பொழுது கோவை சரவணம்பட்டி காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த பெண் இவ்வளவு நாட்களாக கோவையில் இருந்தார், இந்த போலி நகைகள் அவருக்கு எப்படி வந்தது, அவர் ஏதாவது திருட்டு போன்ற சம்பவங்களில் ஏதாவது ஈடுபட்டாரா என்பது தொடர்பாக தொடர் விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையில் ஒரு பெண்ணை போலி நகைகளை அடகு வைத்தார் என்ற அடிப்படையில தனி அறையில் வைத்து கடுமையாக தாக்கி கொலை செய்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இது சம்பந்தமாக ஒருவரை மட்டும் கைது செய்திருக்கக்கூடிய சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த 5 பேர் யார் என்ன என்பது தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.